நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 பேர்ல யாருக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி பார்த்தாலே சிரிச்சிருவீங்களா? ஆமா, காமெடியன்ஸை பார்த்தாலே சிரிச்சிடுவேன். காமெடியன்ஸை பார்த்தாலே சிரிச்சிருவீங்க. ஓகே, நீங்க எப்படி? நான் உங்களை பார்த்தா தெரியுமா தெரியலையா? தேங்க் யூ. இப்போ நீங்க சொல்லுங்க, நிறைய காமெடி சீன்ஸ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. சிரிப்பை பத்தி உங்களோட கருத்து? ஒரு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறேன் இல்லையா, அதுவே பெரிய கிஃப்ட் தான் நமக்கு. கண்டிப்பா. இப்போ பாலாஜியை பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத விட உண்மையாக 2 பேரும் என்னுடைய ஃபேன்ஸ். எந்த ஒரு ஷோவில் பார்த்தோன்னா உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, டே நல்லா இருந்துச்சுடா, நல்லா பண்ணியிருந்தா அப்படின்ட்டு. கேவலமாக பண்ணியிருந்தாலும் சொல்லுவானுங்க. நண்பர்கள் அங்கே தான் நினைக்கிறாங்க, அவங்க தான் சொல்ல முடியும், கேவலமாக சொல்ல முடியும். அது நீ சொல்லுங்கிறியா, ப்ரோக்ராம் முடிட்டோம். பட் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்கள் காமெடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா பண்ணுறீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒருத்தர் சிரிக்காமலே அப்படியே சிரிக்கவே முடியாது அப்படின்னு உட்காந்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அவருக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு முடிவு பண்ணுவேன். இப்போ நாங்கள் அதை தான் முடிவு பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு திறமையான காமெடியன்ஸ் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாருமே சிரிக்கவே கூடாது. அப்படி சிரிச்சிங்கன்னா அவுட்டு. அதாவது நீங்கள் 3 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத ஒத்துக்க போகிறீங்க. இப்போ சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், அதை பார்த்து சிரிக்கிறவங்க உடனே அவுட்டு. அந்த ஆர்டரில் தான் போகும். யார் யார் வந்து அவுட் ஆகாமல் இருக்கீங்களோ. ஆனால் அதையும் மீறி நாங்களாம் சிரிக்க மாட்டோம், பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா போய் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படியே கொண்டு போய் எங்களை விஜிபியில் வேலை வாங்கி கொடுத்துருவேன். அது அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்கு. திரும்பவும் இன்னொருத்தர் வந்து காமெடி ட்ரை பண்ணுவார். சிவா, அப்படி விஜிபியில் நீ வாங்கி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணனா ஓகே ரெடி. இமேஜின் பண்ணிக்க, கிரீடத்தை பாரு. ஓகே, உங்க 3 பேர்ல யார் அந்த வேலையை வந்து தட்டிட்டு போக போறான்றது அவங்க பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சிடும். பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க யாரும் சிரிக்கவே கூடாது. அதை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டு பேரு சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சுன்னு ஏன் பேர் வச்சுன்னா, நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க மார்க் போச்சு. இதுல முக்கியமான ரூல் என்னன்னா, அங்க பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அவங்கள மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா அப்படியே 10 பாயிண்டா கம்மியாயிட்டே வரும். அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கான பாயிண்ட்ஸ். நீ என்ன பண்ணா, டோட்டல் வந்து எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடு. கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு நீ டோட்டலா அமைக்கலாம். ஓகே, உங்க முன்னாடி வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ண போற அந்த அருமையான காமெடியன் திறமைசாலி யாருன்றத வேற யார் சொல்லுவா? நம்மளோட லெஃப்ட் தான். யார் இருப்பா லிஃப்ட்டுக்குள்ள? அப்புறம் உங்க பேரு செந்தில் தானே? ஆமாம். சொல்லுங்க, என்ன செந்தில்? கே செந்தில். கே செந்தில். ஸ்டார்ட் த காமெடி. ஓகே, நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு? கண்டிப்பாங்க. Your time starts now. எல்லாருமே இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்து வெற்றி நடை போட்ட குஷி என்ற திரைப்படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தில் நம்ம ஜோதிகா இடுப்பை விஜய் பார்த்துருவார். ஜோதிகா கோச்சிக்குவாங்க. இது அந்த படத்தோட டர்னிங் பாயிண்ட்டு. இந்த சீனில் விஜய் ஜோதிகா நடித்த இடத்துல மற்ற நடிகைகள்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை, அவ்வளோதான். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் நம்ம கண்ணெடுத்து பைங்களி சரோஜாதி அவர்களையும் போட்டு இந்த சீனை எடுத்து பார்ப்போம். தலைவா வாங்க. அடா பாவி, தயவு செய்து என்னை தலைவான்னு கூப்பிடாத. பார்க்கவெல்லாம் என்ன தப்பான்னு நினைக்கிறான். ஐயோ, இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கே தலைவன். சரி, எதுக்காக என்னை கூப்பிட்ட? தலைவா, என் படத்தில் ஒரு சீனு, அதில் நீங்கள் நடிக்கணும். உன் படம்னாலே வெறும் சீனாக தானே இருக்கும். நீ வேற சொல்லணுமா? தலைவா, அப்படி இல்லை, எனக்காக ஒரே ஒரு முக்கியமான சீன் இது. படத்தில் இதான் ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டு. சரி, சொல்லி தொலை. ஹீரோயின் இடுப்பை ஹீரோ பார்த்துறாரு, நீங்கள் கோச்சிக்கிறீங்க. அதாவது ஹீரோ நீங்கள் கோச்சிக்கிறீங்க. என் கூட ஜோடியாக நடிக்கிறது யாரு? நம்ம சரோஜா தேவி மேடம் தான். சரோஜா தேவியா? அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே. ஸ்டார்ட். கோபால், என் இடுப்பை பார்த்தீங்களா? கோபால், என் இடுப்பை பார்த்தீங்களா? ஐயோ, சத்தியமாக சொல்கிறேன், உன் இடுப்பை நான் பார்க்கவே இல்லை. இல்லை கோபால், நீங்க என் இடுப்பை பார்த்ததே நான் பார்த்துட்டேன் கோபால், பார்த்துட்டேன். பாவி, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டியா? என் தாய் குலத்து மேலே ஆயா சொல்கிறேன், நான் உன் இடுப்பை பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன கோபால்? நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்ச உங்களுக்கா வஞ்சனே? அப்போ பார்க்கலன்னா என்ன? இதோ இப்போ பார்த்துக்கோங்க கோபால், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இளைய திலகம் பிரபுவையும் நம்ம டிவி நடிகை பெப்சி மாவும் இந்த சீனில் நடிக்க வச்சு பார்ப்போம். என்னோட இடுப்பை நீங்கள் பார்த்தீங்களா? என்னது, ஓ இடுப்பை நான் பார்த்துடா? ஆமாங்க, என்னோட இடுப்பை நீங்கள் பார்த்தது நான் பார்த்துட்டேன். வயிற்றுல கிளப்பாது. என் இடுப்பே என்னால் ஒழுங்காக பார்க்க முடியறதில்ல. இதில் நான் எங்கே ஓ இடுப்பை முக்கியம். நல்லா பண்ணார். உண்மையிலே நல்லா பண்ணார். ஏன்னா
மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டையுமே மாற்றி மாற்றி பண்ணுறது இது ரொம்ப கொடுமை கஷ்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த மாதிரி பண்ணும்போது 3 பேர் சிரிக்காம அவர் என்ன இதை பயங்கரமா மைண்ட் மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆயிருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். அவங்க மைண்ட் வாஷ் பண்ணுது. அப்போ சிரிக்க வேண்டியது முதவி அதானே. ரொம்ப நன்றி, எங்கள் எல்லாருடைய பாராட்டுகள் உங்களுக்காக. தேங்க்யூ செந்தில். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் நீங்கள் 3 பேருமே சிரிக்காமலே இருந்து உங்கள் பாயிண்ட்ஸ் அப்படியே தக்க வச்சுக்கிட்டீங்க. அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களை இப்படியே விட்டுற மாட்டோம். இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்னொரு காமெடியன் வந்து உங்களை கண்டிப்பாக சிரிக்க வச்சே திருவேன்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு. யார் வரான்றதை இப்போ நம்ம லிஃப்ட் சொல்லும். யார் இருப்பா லிஃப்ட்டுக்குள்ள? வாங்க 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 வாங்க. வணக்கம் முருகன். வணக்கம் சிவகார்த்திகேயன். ஓகே, தயாராக இருக்கீங்களா? ரெடியா. உங்கள் 3 பேரை சிரிக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கான நேரம் இதோ துவங்குகிறது. இப்போ பார்க்க போகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க. அங்கே சில நடிகர்லாம் வந்து அஞ்சலி செலுத்த வராங்க. துக்க வீட்டில் எப்படி ரஜினி அவர்கள் ஆக்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக வருபவர் நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்கள். அவர் அஞ்சலி செலுத்த வருது. மறுபடியும் பண்ண இருப்பார். ஐயோ போயிட்டு 10 பேசுறேன்னு சொன்னேன். படுத்து படிக்க போயிட்டே. பரவாயில்ல, அப்படி படுத்துக்க. நான் போய் படுத்து வரேன். எனக்கு பிடிச்சது அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் யாருமே இது வரையும் பண்ணதில்ல. ஒரு டெத் வீட்டில் death ஒவ்வொரு வீட்ல. ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுற ஆக்ஷன் அப்படியே இருந்தது. அது ரஜினி சார்லாம் ரஜினி சூப்பர். சார் நல்ல சான்ஸ் உள்ள இருக்கான், உள்ளார ஒருத்தன் வர முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ முருகன். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. நான் சொல்ல ஆடியன்ஸையும் தாண்டி இவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச் முருகன்.